சேலஞ்ச் இருக்கும்போது அதை தாண்டி நம்ம பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். கடவுள் அழகாக ஆசீர்வதிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஆர்கனைசேஷனோட கனெக்ட் பண்ணி விட்டு நல்லா நடத்திட்டு வராங்க. கடவுள் படம் சொல்கிறோம். சார் யாராவது டெஸ்டிமனி மட்டும் இருக்காங்க கேட்கணும். கடவுளோட செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது சாட்சி இருந்துச்சுன்னா வந்து சொல்லலாம். இப்போ நன்றி சொல்லியிருக்கேன். நான் வந்து இன்னொரு சர்ச்சுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அப்பா மூலமா நான் போயிருந்தேன். அங்கேயும் சாட்சி சொன்னேன். எனக்கு வந்து கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருந்தது. இப்போ நான் வந்து 2 மாதம் பேருக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கேன். தினந்தனம் கொஞ்சம் பிரச்சனைகள் எனக்கு வந்து தான் இருக்குது. நான் தினந்தனம் அப்படியே வந்து ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து இப்போ கொஞ்ச நாள் நான் விட்டாச்சனா போடாமல் இருந்தேன். நான் ஊருக்கு போனேன். என்னோட ஊர் வந்து அரண்மனைக்கு. அங்கே வந்து நான் மாறிட்டேன் அப்படின்றது அவங்களுக்கு நான் காமிச்சிக்க கூடாது. ஏன்னா ஊருக்குள்ளே எங்களால் சேர்க்க மாட்டாங்க. இன்னும் நட மாட்டாங்க அப்படின்னா சேர்க்க மாட்டாங்க. அது கொஞ்சம் கட்டுப்பாடாக நான் வந்து அதனால நான் போகிறச்ச ஒரு ருத்ராட்சம் போட்டு தான் இன்னும் போட்டு தான் இருக்கேன். இது போட்டு ஒரு 3 நாளாவே நான் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் கழட்ட முடியல. காரணம் என்னன்னா வீட்டில் வந்து வேறு மாதிரி நினைக்கிறாங்க. கிறிஸ்டின் வீட்டுக்கு போனதுனால நீ மத மாற்றம் பண்ணிட்டியா, நீ சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்காக இது சும்மா ஒரு கையெல்லாம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. தினந்தனம் ஐயா கடவுள் ப்ரேயர் பண்ணுறது ஏசப்பாவுக்கு தெரியும். மற்ற இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சொல்ல முடியாது. 2026 வருடத்தில் கூட நான் ஒரு உண்மையான கிறிஸ்துவ பெண்ணாக கூட மாற்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது உண்மை. ஏன்னா நான் படிச்சுட்டு வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் எனக்கே தெரியாது. அப்பத்துலேருந்து நான் ஏசப்பாவோட குழந்தையாக தான் இருந்திருக்கேன். எனக்கு எதனா ஒரு சாக்லேட் வேணும்னா கூட ஏசப்பா எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் படிக்கிறப்பவே அது எதனால எப்படின்னா தொட்டவரை விட்டவரை இப்படி ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுன்றத முன்னாடியே கத்தர் வந்து கண்டுபிடிச்சி எனக்கு தேர்ந்தெடுத்துக்காரு. என் குடும்பத்தில் இருந்து அது ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். இருந்தாலும் கொஞ்சம் மன கஷ்டம். அதையும் மீறி நான் வேலைக்கு வரேன். அதுவும் எனக்கு நிரந்தரமாக இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ப்ரேயருக்கு அப்புறம் நான் சொன்னேன், டாடி நீங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னன்னு தெரியல டாடி, கடவுளுக்கு நன்றி சொல்லணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும், உங்களுக்கும் நன்றி. ஏன்னா நான் கேட்குறப்போ எனக்கு எப்பப்போ கவலை இருக்கோ நான் அப்போலாம் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லுவேன். மனம் போனாலும் எனக்காக உட்காந்து அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்காக ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் நான்